வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா கொடிகாமன் சந்திரன் நிற்கிறேன். தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கு. பெட்ரோலுக்கு எல்லாம் இப்போ கியூஆரை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு கொடிகாமன் சந்தையில் வந்து தேங்காய் கடையில் வந்து தேங்காய் நிலவரம் எப்படி போகுதுன்னு சொல்லி இங்கே வியாபாரிகள்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து இந்த காலையை வரை பாருங்கள். நாங்கள் இது கொடிகாமன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள விளைபொருள்களை எடுத்து இங்கேயே இது பண்ணி குழம்புகளுக்கு அனுப்புகிறோம், மற்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறோம். அதை இப்போ தற்போதைய இந்த மத்திய கிழக்கு நாட்டின் பிரச்சனைகளால் தேங்காய் ஒன்றும் வெளி மாவட்டத்துக்கு போவதில்லை. அப்போ நாங்கள் இங்கேயே தான் எடுத்து செய்கிறபடியா தேங்காய் விலையில வீழ்ச்சி ஏற்பட்டது. தேங்காய் விலை வீழ்ச்சி பொதுவாக உள்ளூர் உற்பத்திகள் வந்து வீழ்ச்சி தானே. இல்லை, உள்ளூர் உற்பத்தி நல்ல டிமாண்டாக தான் போய்கொண்டு இருந்தது. இப்போ நாங்களெல்லாம் எடுத்து அதுகளை அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கு விநியோகிக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னே டிசி மார்க்கெட்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் டிசின்னு. அந்த இங்கிருந்து தேங்காயா கொம்பதி எடுத்து அதை உருமாற்றம் செய்து தேங்காய் எடுத்து அதை தேங்காய் பவுடராகவும் தேங்காய் பால்மாகவும் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கு உள்ள அளவு விநியோகிச்சு வந்த கொம்பனி இப்ப இந்த பிரச்சனை காரணமா கொம்பனி பூட்டியாச்சு. சரி சரி. அப்ப ஏற்றுமதி இல்லாத காரணத்தினால தேங்காய் உள்ள விலையில வீழ்ச்சியான் இருக்கு. அதோட இங்கிருந்து நான் கொழும்புகளுக்கு அனுப்புறேன்டா கூட இப்ப டீசல் பெட்ரோல்களின் இதுகளால அந்த சுமைகளை எங்கள் மேல சுமத்துறார்கள் எங்க வாடிக்கையாளர். சரி சரி. அப்ப அதை நாங்கள் இங்க எடுத்து அதை கொடுத்து முந்தி மாதிரி செய்து கொள்ள முடியாம இருக்கு. அது எங்களை பெரிய ஒரு வீழ்ச்சியா இருக்கு தொழில். அதனால தேங்காய் விலையும் குறைஞ்சிருக்கு. தேங்காய் விலை குறைஞ்சிருக்கு, வெகுவாக குறைஞ்சிருக்கு. தேங்காய் நாங்கள் இங்க இருந்து போட்டு எடுத்தாலும் அதை ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பொதுவான இடமா இல்லாம கிடக்கு, மார்க்கெட் இல்லை. ஆனபடியா எல்லாரும் சும்மா அந்த ஏனோ ஆனோன்ற மாதிரி செய்த தொழில் விடக்கூடாதுபடியா விடிய காலம் வந்து ஏதோ நேரத்தை போக்காட்டி போட்டு போற தொழில் தான் இப்ப தற்சமயம் நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய இதால இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது ஒரு பெரிய தேங்காயை எடுத்து கொஞ்சமா சேர்த்து கொண்டாந்து மார்க்கெட்ல கொண்டாந்து கொடுத்து அதை பிறகு நாங்கள் எடுத்து நாங்கள் அதை முடி தட்டி அப்ப கனவேருக்கு தொழில் வாய்ப்பு இருந்தது. இப்ப அவ்வளவு பேரும் தொழில் வாய்ப்பு இல்லை. அப்போ ஏத்துறதால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வீல்ல ஏற்றிட்டு போய் நான் கொழும்பில் கொண்டு இதுன்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேட்ட தொழிலாளிகள் சம்பளம் இப்போ இல்லை. அப்படியே எங்களுக்கும் அது ஒரு வீழ்ச்சியாக தான் இருக்கு. உங்களுக்கும் வீழ்ச்சி, உங்களை நம்பி இருந்த தொழிலாளிகளுக்கு. ஓமாம், ஆனபடியா பெரிய ஒரு திண்டாட்டமான நிலையில தான். அதே நேரம் விவசாயிகளுக்கும் வந்து வீழ்ச்சி தான். ஓமாம், அதுகளுக்கும் அது இங்கு உள்ள விவசாயிகள் அதுகளை செய்து கொண்டு வித்து போட்டு அதில் வர காசுலாம் கரையை பிடிக்க வேண்டி நாங்கள் அன்றாட வாழ்க்கை செய்வங்களை இது நடத்தி கொண்டு அந்த பொருட்கள் வந்து விலை கூடி இருக்கு நினைக்கிறேன். அதுகள் வந்து விலை கூடி, அரிசி சாமான்கள் எல்லாம் விலை கூட, தேங்காயும் மிளகரையும் நல்லா விலை உறைஞ்சிருக்கு. அது வந்து எங்களோட உற்பத்தியாளர் தானே பாதிக்கும். ஆனபடினால இறக்குமதி செய்கிற பொருட்கள் விலை பொதுவாக கூடி இருக்கும். உள்ளூர் உற்பத்தியான பொருள் விலை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சரியா வீழ்ச்சியான நிலையில தான் இருக்கிறோம். சரி, ஏதோ காலம் தான் அதுக்கு பகுதி சொல்லணும். இந்த பிரச்சனை எப்ப தீருதோ அப்பான்னு எங்களுக்கு ஒரு முடிவு காலம் வேற மட்டும் நாங்கள் இணைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுளை போய் இணைக்கிறோம் சரியில்லை. ஒரு தேங்காய் வரத்துகள் எப்படி இருக்குங்க? தேங்காய் வரது சாதாரண குறைஞ்சிருக்குப்பா. வசதி இல்லாத ஜனங்கள் வந்து கொஞ்சம் நேரம் என்ன விலை வித்து போட்டு சாமான்களை வாங்கிட்டு போக முடியாத ஜனங்கள் கொண்டாடுறது. வசதியான பார்த்து விற்போம்னு சொல்லி போட்டு பேசாம விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில துன்பப்பட்டவனுக்கு நெடுக துன்பம் தான். வசதியானவன் பிரச்சனை இல்லை போலடாக்கு பாக்கல ஏதோ நடக்கிறத காண வேண்டிய ஒட்டு மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சியா தான் இருக்கு. நாங்களும் செய்த தொழில் விடக்கூடாதுன்னு அப்படிங்கிறதால எங்களை தம்பியும் 4-5 சீவன்கள் இருக்குது எங்கள்கிட்ட வேலை செய்த அதுகளுக்கும் பெரிய ஒரு வீழ்ச்சி தான். ஏதோ நாங்கள் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு போறோம். 22 கேரட் தான் தெரிய 20 மகேந்திரன் ஓட்டு அவனு இவன் வேண்டியாள் தான் 23 தானே சரியா? 23 26 28 29 ஓட்டு மகேந்திரன் ஓட்டு 100 ரூபா.
கூறக்காரன் 100ஆம் 100ஆம் உதயம் உதயம் இந்த சிதான் 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 என்ன காலி 100ஆம் 100 காலி 100 காலி 100 ஆறு காட்டுக்கு 100 காலி காலி 100 2300 ஐயா பாக்குற அந்த பேர் 300 அங்காரு சின்ன ஜின்னான் 6 கேட்டான் 60 கேட்டான் சரிங்க மேட்ட மேட்ட ஈவான் ஓ ஓ என்ன மாதிரி தேங்காய் நிலவரங்கள் எப்படி போகுது? என்ன இப்ப நல்ல பூச்சியா போச்சு இப்ப பூச்சி ஆயிட்டு அது நல்ல தெரியாது எங்களுக்கும் மற்ற சாமான்கள் எல்லாம் விலைகள் விலைகள் கூட அதான் விலைகள் கூட மற்ற பொருட்கள் விலை இது தேங்காய் மலிவு மலிவு அப்ப எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறீங்க? இன்னும் அதுக்கு தக்கதா என்ன பேர் ஏதோ அண்டைக்காடு ஏதோ அஞ்சார கொண்டு வந்து வித்து போட்டு மாதிரி சமாளிக்கிறதான ஒரு என்ன அது எந்த இடம் இருக்கிறது? நான் இருக்கிறது பாலாவி பாலாவி என்ன தென்னம் தோப்பு வச்சிருக்கிறீங்களா? ஓ மாடுகள் இன்னைக்கு மாடு ஆடு மாடு கால்நடை எதுவும் வச்சுக்கூடாது அதுவும் பலரும் பால் எடுக்கிறோம் பால் வேற தோட்டம் செய்யறீங்களா விவசாயம்? வைத்தங்குடியில் வைக்கிறது இப்ப இந்த முறை என்ன வைக்க இல்லை வெள்ளத்தின் பிறகு இன்னும் வைக்க இல்லை அதுவும் செய்யறோம் நாங்கள் அதுவும் செய்யறேன். ஓ சரி உதயம் உதயம் ஆயப்பது படம் கொடுத்துருவோங்க எது இவர் உதயம் ஓ அவரும் நான் பாராக போட்டியாக தன்னை கொடுக்க சொல்லியிருந்தா நான் இதுல வந்து இப்படியே வந்தா போடு சரி சரி அவ எடுத்தாச்சு எடுத்தாச்சு சரி சரி 115 வைக்கணும் 15 சரி 18 போடும் இது ஐயா கட்டாத ஐயா என்ன ஐயா மற்ற ஜாமான் இல்லை நான் முன்னமே உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி போட்டு இல்லாம பெரிய ஐயா வேண்டவர் நான் தெரியும் தானே வேந்தன்னு பாத்தீங்களோ அப்படி எல்லாரும் இருக்கணும் அவர மனசு நல்ல மனசு நல்ல மனசு அப்படி அவர் இப்பவும் நடத்தி கொண்டு இருக்கிற அல்லவனா வேற இல்லை ஏன் ஐயா கொடுக்க இல்ல காணாத விலை காணாத எவ்வளவு கேட்டுருக்காங்க? 115 18 காணாத இந்த தேங்காய் காணாத விலை அப்படி மார்க்கெட் அப்படி ரெக்கமெண்ட் அப்படி அல்லேண்டா இந்த தேங்காய் இப்ப முதல் இப்ப 2 மாதத்துக்கு முன்னாடி தேங்காய் 107 எனக்கு எல்லாம் விளங்கிதான் நான் முதல்ல அந்த கதையை என்ன நான் என்ன சொன்ன ஆண்டுகள் நீ மனதில் இணைக்க உதயம் நான் சிலது சொல்லி போட்டு போடுவேன் செய்ததும் சொல்லுவேன் செய்ய போறதும் சொல்லுவேன் சரி சரி அண்ணன் அண்ணன் போட்டி போட்டி அவருக்கு வேறதான் தேங்காய் பெட்டி அண்ணே அண்ணே அவரே கொடுக்கலாம் வாங்க வாங்க வேண்டாம் பாராக்கள் எல்லாம் தரலாம் அப்ப சரியா அவர் எடுக்க நான் முன்னமே சொன்னேன் அவர் எடுப்பேன் தெரியும் உண்மையா தெரியும் எனக்கு முதல் அதான் நான் சொன்னேன் நான் முதல் என்ன ஐயா அதுக்கு போடுவோம் வேந்த இதுக்கு அதுக்கே போட்டு விடுவோம் ஐயாண்டேகள் ஓ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒற்றை 23 தேங்காய் இப்பொழுது மலிவா தான் பொருளை மலிவா தான் போகுது. இந்த பொருளாதார நெருக்கடி வந்தேன்னு சொல்லி ஆனா தேங்காய் விலை வந்து கூட அவ்வளோ விலை கூட தேங்காய் கொஞ்சம் எது தேங்காய் கொஞ்சம் இந்த டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு தானே அதுல தேங்காய் ஏற்றுமதி ஏற்றுமதி குறைவால வந்து விலை வந்து மறக்காம சரி சரி பெட்ரோல் பிரச்சனை இருக்குது மற்ற சில இப்போ வியாதிகள் தம்புள்ள போகிறதுக்கு டீசல் காணாது அதெல்லாம் மிளகறி இங்கேருந்து நாங்கள் சென்னதிக்கு எடுத்து கொண்டு போகிறோம் மிளகறியை கொஞ்சம் விலை கூட வாங்கி
சரி சரி. மரக்கறி வெண்டைக்கெல்லாம் பூசணிக்காய் எல்லாம் 90 ரூபா போனால் இப்போ 120 ரூபா இப்போ விசாரிச்சது. இங்கே அந்த மரக்கறி எடுக்கிறோம் நாங்கள் சன்னதிக்கு. அதுல 3 பேர் இருக்காங்க. அவங்களும் கொடுப்பாங்க. கதைப்பாங்கடா எடுக்கலாம். கதைப்பாங்கடா வெடி ஒன்று கொடுக்குறியா? வெடி ஒன்று கொடுக்குறியா? எடுக்கா 100 யூடியூப்ல வர போறேன். போன்